ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம இந்திய காலங்கள் சீசன்ஸ் இருக்கு இல்லையா? சீசன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய பருவ காலங்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தோன்னா, இந்தியாவுடைய காலநிலையை நிர்ணயம் செய்யும் காரணிகள் என்னென்ன? ஓகேவா? இந்தியாவுடைய கிளைமேட்டிக் ஃபங்க்ஷனை டிட்டர்மைன் பண்ற ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்தியாவுடைய கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ அது ஒரு ஃபேக்டர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கான சில விஷயங்கள் இந்த மேப்ல இருக்கு, அதை மட்டும் பார்த்துடலாம். டிராபிக் ஆஃப் கேன்சர், கடக ரேகைன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கடக ரேகை வந்து நம்மளுடைய இந்தியாவை சரிசமமா பிரிக்குது. 2 பகுதிகளா வந்து பார்த்தோன்னா பிரிக்குது. அதாவது வட இந்தியானும் தென் வந்து பார்த்தோன்னா தென்னிந்தியானும் நம்மளுக்கு 2 சரிசமங்களாக இந்த கடக ரேகை வந்து பிரிக்குது. வட இந்தியா வந்து பார்த்தோன்னா கடகரேகைக்கு மேல இருக்கிற வட இந்தியால நம்மளுக்கு என்ன காலநிலை இருக்குன்னு கேட்டா சப்டிராபிக்கல் வெதர் இருக்கும். தமிழ்ல வந்து பார்த்தோன்னா மித வெப்ப காலநிலைன்னு சொல்லுவாங்க. இத வட இந்தியாவில மித வெப்ப காலநிலை, அப்படி இல்லாட்டி இதை வந்து பார்த்தோன்னா உப அயன மண்டல காலநிலைன்னு கூட சொல்லலாம். உப அயன மண்டல காலநிலை நம்மளுக்கு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த சப்டிராபிக்கல் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் சம்மர் வின்டர் ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கும் நம்மளுக்கு. அது நம்ம போக போக பார்க்கலாம். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா வந்து ஈக்குவேட்டருக்கு க்ளோஸா இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா தென்னிந்தியா வந்து நம்மளுக்கு என்ன என்ன காலநிலையில இருக்குன்னா வெப்பமண்டல காலநிலையில இருக்கு. வெப்பமண்டலம்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் இதை வந்து பார்த்தோன்னா அயன மண்டல சொல்லலாம். வெப்பமண்டல அல்லது அயன மண்டல காலநிலையில நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ வட இந்தியா வந்து மித வெப்பமண்டல காலநிலையில இருக்கு. தென்னிந்தியா வந்து பார்த்தோன்னா வெப்பமண்டல அல்லது அயன மண்டல காலநிலையில இருக்கு. ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது நம்ம இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னென்ன, லாட்டிடியூட் எப்படி நிர்ணயிக்குது, மலைகள் எப்படி நிர்ணயிக்குது, கடல் எப்படி நிர்ணயிக்குதுன்ற காரணிகளை 1 by 1 நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுடைய சீசன்ஸை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அச்சங்கள் காரணிகள். நம்ம முதல் பார்க்கும் காரணி ஃபேக்டர் வந்து பார்த்தோன்னா லாட்டிடியூட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுடைய லாட்டிடியூட் வந்து பார்த்தோன்னா 8 degree 4 minutes நார்த் லாட்டிடியூட்ல இருந்து 37 degree 6 minutes நார்த் லாட்டிடியூட் வரைக்கும் இருக்கு. இந்தியா வந்து பார்த்தோன்னா 8 degree 4 minutes நார்த்ல இருந்து 37 degree 6 minutes நார்த் லாட்டிடியூடா இருக்கு. நம்ம முன்னாடி ஒரு மேப் பார்த்தோம்ல, அந்த மேப்பை தான் வந்து பார்த்தோன்னா இங்க எக்ஸ்பிளைனே பண்றாங்க. நம்ம முன்னாடி பார்த்த மேப்பை தான் இங்க எக்ஸ்பிளைன் ஆகுது. டிராபிக் ஆஃப் கேன்சர், கடக ரேகை வந்து பார்த்தோன்னா நம்ம நாட்டை 2 சரிசமமா பிரிக்குது. Tropic of Cancer divides the country into 2 equal halves. 2 equal half Tropic of Cancer நம்ம நாட்டை வந்து பிரிக்குது. The area located to the south of Tropic of Cancer, கடகரேகைக்கு சவுத் தெற்கே அமைந்துள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது. ஸோ சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹை டெம்பரேச்சர் இருக்கும், ரொம்ப சிவியரான கோல்டு வந்து இருக்காது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஈக்குவேட்டாருக்கு பக்கத்துல இருக்குன்ற ஒரு காரணத்தினால. கடகரேகைக்கு வடக்கே நார்த்ல வந்து பார்த்தோன்னா நார்த் இந்தியால மித வெப்ப காலநிலை கொண்டுள்ளது. நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம்ல, நார்த் இந்தியா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு நார்த்ல இருக்கு. நார்த் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சப்டிராபிக்கல் கிளைமேட் மித வெப்ப காலநிலையில இருக்கு. ஸோ இந்த காலநிலையில வந்து பார்த்தோன்னா வெப்பம் வந்து நம்மளுக்கு அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி குளிர்காலத்துல வெப்பநிலை உறைநிலையை ஒட்டி இருக்கும். அதாவது டெம்பரேச்சர் வந்து சம்மர் சீசன்ல 40 டிகிரி செல்சியஸுக்கு வெயில் அடிக்கும். வின்டர் சீசன்ல வந்து பார்த்தோன்னா நடுங்கும் குளிர் இருக்கும். ஆனா நம்மளுடைய தென்னிந்தியா அப்படி கிடையாது. ஹை டெம்பரேச்சரா இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப சிவியரான கோல்டு வந்து கிடையாது. ஸோ லாட்டிடியூடை பேஸ் பண்ணி இந்தியாவுடைய கிளைமேட்டு எந்த மாதிரி இருக்குன்றத நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. இங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க.
அடுத்து அடுத்த காரணிய நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற காரணி வந்து என்னன்னா உயரம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அட்சரேகை லாட்டிடியூட் எப்படி டிட்டர்மைன் பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம உயரம் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெம்பரேச்சர் ஹைட் மேல ஏற ஏற ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஹைட் மேல போக போக டெம்பரேச்சர் கம்மியாயிட்டே இருக்கும். ஒவ்வொரு 1000 மீட்டர் ஹைட்டுக்கும் ஃபார் எவ்ரி 1000 மீட்டர் ஹைட் போக போக நம்மளுக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து குறையும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இயல்பு வெப்ப வீழ்ச்சின்னு சொல்றோம். 1 கிலோமீட்டர் ஹைட் ஏற ஏற 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் குறையும். இதைத்தான் நம்ம இயல்பு வெப்ப வீழ்ச்சின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இத நார்மல் லாப்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ்ல வந்து நார்மல் லாப்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதனால என்ன சொல்றாங்கன்னா சமவெளி பிளேன்ஸை காட்டிலும் மலைப்பகுதி நம்மளுக்கு குளிரா இருக்கு. ஸோ சமவெளி பகுதி நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஹைட்டு கிடையாது. பிளேன்ஸ்லாம் ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு கடல் மட்டத்துல இருந்து ரொம்ப ஹைட்லலாம் இல்லை. ஆனா இதுவே வந்து மவுண்டன் ஏரியாஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மலைப்பகுதியெல்லாம் வந்து பார்த்தோன்னா செம்ம சில்லுன்னு நம்மளுக்கு வந்து இருக்கும். ரொம்ப குளிரா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கும். உதகை தென்னிந்தியாவின் இதர மலைவாழ் இடங்கள் இமயமலையில இருக்கிற சிம்லா இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே நம்மளுக்கு குளிரா இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹைட்டா இருக்கு, உயரம் வந்து ஜாஸ்தியா இருக்குன்றதுனால இப்படி. ஸோ இதே தான் இங்கிலீஷ்லயும் சொல்றாங்க. ஆல்டிடியூட்னா ஒன்றும் இல்லை, ஹைட். ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது ஃபார் எவ்ரி 1000 மீட்டர்ஸ் நம்ம ஹைட்டு போக போக. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நார்மல் லாப்ஸ் ரேட்னு சொல்றோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஹைட் வந்து எப்படி ஒரு கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்ணுதுன்றத இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் பாருங்க. 1000 மீட்டர் ஹைட்ல வந்து 23.5 டிகிரி செல்சியஸ் இருக்கு. 2000 மீட்டர்ல 6.5 டிகிரி மைனஸ் பண்ணா 17. அது மாதிரி நம்மளுக்கு ஹைட் ஏற ஏற டெம்பரேச்சர் குறையறத ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா கொடுத்துருக்காங்க. கிளியருங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம லாட்டிடியூட் பார்த்தோம், அச்சங்கள். நார்த் இந்தியால என்ன காலநிலை, தென்னிந்தியால என்ன காலநிலை. அதுக்கப்புறம் வந்து ஆல்டிடியூட் உயரம் செல்ல செல்ல வெப்பநிலையானது குறைந்து கொண்டே இருக்கும். அந்த குறையும் விகிதமும் பார்த்தோம். அதுக்கான பெயர் என்னன்றதும் பார்த்துட்டோம் நம்ம. அடுத்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. கடலில் இருந்து ஒரு பகுதி அமைந்துள்ள தொலைவு, ஒரு ஏரியா கடல்ல இருந்து லொகேட் ஆயிருக்கிறது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வெப்பம். 1 செகண்ட்ங்க. அவர் வலுக்கட்டாயமா அவன் எல்லாம் வாங்கி தம்பி தம்பி தம்பின்னு கெஞ்சினார். அவரு தான் ஜஸ்வந்த் கார்டு தான் வைக்கிறார்.
ஓகே, கண்டினியூ பண்ணலாங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி, கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு. ஸோ ஒரு ஏரியா வந்து நம்மளுக்கு கடல்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்குன்றது ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை மட்டும் வேரியேட் பண்ணாது, பட் இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு வெப்பம் மற்றும் அழுத்த வேறுபாடுகளை தோற்றுவிப்பதன் மூலம் மழை பொழிவையும் பாதிக்கிறது. ஓகேவா? கடலுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியா வந்து அதிகமான ரெயின்ஃபால், அதை விட ஃபார் அவே இருக்கிற ஏரியா வந்து கம்மியான ரெயின்ஃபால் எல்லாம் நமக்கு ரிசீவ் பண்ணும். ஸோ இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்தெந்த விஷயத்துல தாக்குதல் ஏற்படுத்துதுன்னு நம்மளுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. டெம்பரேச்சரு, ப்ரெஷரு, அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், இந்த 3 விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அடுத்து பெனின்சுலர் இந்தியா வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கோஸ்டல் ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கு. தீபகற்ப இந்தியா நம்மளுக்கு தெரியும். அது இந்த பெனின்சுலர் இந்தியா வந்து நம்மளுக்கு கடலுக்கு பக்கத்துல இருக்குன்றதுனால அங்க நம்மளுக்கு என்ன மாதிரியான காலநிலை வந்து நிலவுதுன்னா ஈக்குவபிள் கிளைமேட் ஆர் மேரிடைம் கிளைமேட். ஈக்குவபிள் கிளைமேட்டை தமிழ்ல சமவெப்ப காலநிலைன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் சம்மரும் சரி விண்டரும் சரி இங்க நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் இருக்காது. ரெண்டுமே வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். சம்மர்ல வெயில் அடிக்கும், விண்டர்ல குளிரா இருக்கும் தான். ஆனா நார்த் இந்தியா மாதிரி நம்மளுக்கு வந்து ரெண்டுமே சிவியரா இருக்காது, சம வெப்பமா தான் இருக்கும். சில பெனின்சுலர் இந்தியாவுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் என்னன்னு சொல்றாங்க, ஈக்குவபிள் ஆர் அ மேரிடைம் கிளைமேட்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுவே வந்து பார்த்தனா வட இந்தியா மற்றும் மத்திய இந்தியால வந்து இருக்கிற காலநிலைய என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்டினென்டல் கிளைமேட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இத வந்து பார்த்தனா கண்ட காலநிலைன்னு சொல்லுவாங்க. இந்த கான்டினென்டல் கிளைமேட்டுக்கு இன்னொரு நேமும் நம்மளுக்கு இருக்கு. என்னன்னா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ன்ற நேமும் இருக்கு. பிகாஸ் இங்க சம்மர் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும், வின்டர் ரொம்ப சிவியர் கோல்டா இருக்கும். ஸோ 2 கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் எக்ஸ்ட்ரீமா இருக்குன்றதுனால இதை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா தீவிர காலநிலைன்னு சொல்லலாம். கிளியருங்களா? ஓகேவா? தீபகற்ப இந்தியாவில் உள்ள காலநிலை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மேரிடைம் கிளைமேட் அல்லது ஈக்குவபிள் சமவெப்ப காலநிலை. இதுவே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து சம்மர் வின்டர் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமா இருக்குன்றதுனால அங்க நிலவும் காலநிலையை வந்து கண்ட காலநிலை அல்லது தீவிர காலநிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க, கடற்கரை பகுதிகளில் காற்றில் ஈரப்பதம் மிகுந்து இருப்பதால் இவை அதிக மழை தரும் திறனை கொண்டுள்ளது. ஸோ கடற்கரை ஒட்டி இருக்கிற பகுதியில காற்றுல வந்து பார்த்தோன்னா மாய்ஸ்டர் ஏர் நியர் தி கோஸ்டல் ஏரியா பக்கத்துல இருக்கிற ஏர்ல வந்து பார்த்தோன்னா மாய்ஸ்டர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்குன்றதுனால அங்க நம்மளுக்கு ரெயின்ஃபால் பெர்சிபிடேஷன் மழை அளவு நம்மளுக்கு அதிகமா இருக்கும். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட்டுங்க. சரிங்களா? இதனாலதான் இந்த ஃபேக்ட்னாலதான் amount of rainfall at Kolkata located near the coast 119 centimeter and decreased to 24 centimeter at Bikaner. ஓகேவா? அதனால இந்த ஒரு காரணத்தினால்தான் கொல்கட்டால நம்மளுக்கு 119 சென்டிமீட்டர் மழையும் ராஜஸ்தான்ல அமைஞ்சிருக்கிற பிகானேர்ல வந்து 24 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பொழிவும் தருது. ஸோ நம்மளுக்கு இதை வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் கொஸ்டினா தரலாம். ஓகேவா? இதை வந்து ஸ்டேட்மெண்டா கொடுத்துடலாம். ஸ்டேட்மெண்ட் என்னும் போது இதை வந்து ஒரு கூற்றா கொடுத்துட்டு இந்த கொல்கட்டால இத்தனை சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கு, பிகானர்ல இந்த சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கு, இதை கூற்றா கொடுத்துட்டு மேலே இருக்கிற இது இருக்கு இல்லையா, ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து காரணமா கொடுத்து கரெக்டான கேட்கலாம். ஸோ இப்படிதான் வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து அவங்க தயாரிக்கிறதே ஃப்ரேம் பண்றதே இதே மாதிரிதான். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கான ரீசன் நம்மளுக்கு பக்கத்துலயே கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நம்ம படிக்கும் போதே வந்து பார்த்தோம்னா இதை பார்த்து பக்குவமா படிச்சு வச்சுட்டா போதும். ஓகேவா?
அடுத்து பார்க்கலாம். அடுத்து பொசிஷன் ஆஃப் ரிலீஃப், மலைகள். மவுண்டெயின்ஸ் எப்படி நம்ம இந்தியாவுடைய கிளைமேட்டிக் கண்டிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த ஃபேக்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு மவுண்டெயின் இருக்கு, இங்க வந்து நம்மளுக்கு கடல் இருக்கு. ஸோ மவுண்டெயினால ரெயின்ஃபால் ரிசீவ் ஆகுற இந்த ஏரியாவை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மழை பெரும் பகுதி, அதாவது விண்ட் வேர்டு சைடுன்னு சொல்லுவாங்க. அந்த மவுண்டன் பேக் சைடை வந்து பார்த்தோன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா லீ வேர்ட் சைட், அதாவது மறைவு பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பெரும் மழையை ரிசீவ் பண்ற ஏரியா, இது வந்து மறைவு பகுதின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஒரு மவுண்டெயின் இப்படி இருக்குன்னா அதுக்கு பர்பெண்டிகுலரா காத்து வந்து இப்படி அந்த மவுண்டெயினை இப்படி பர்பெண்டிகுலரா மோதினாதான் நம்மளுக்கு ரெயின்ஃபால் கிடைக்கும். இதுவே இந்த மவுண்டெயினுக்கு பேரலா இப்படி காத்து போச்சுன்னா ரெயின்ஃபால் கிடைக்காது. அந்த விண்டு வர்ற விண்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மவுண்டெயின் மேல மலைப்பகுதி மேல அந்த மேகங்கள் வந்து மோதினாதான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ரெயின்ஃபால் கிடைக்கும். இதுவே மோதாம நம்மளுக்கு இந்த மவுண்டெயினுக்கு பேரலா இணையாக போயிடுச்சுன்னா அந்த ஏரியால நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ரெயின்ஃபால் கிடைக்காது. நோ ரெயின்ஃபால் கிடைக்காது. இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா லாஜிக்கே. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ இதை பார்த்தா நம்ம வந்து கண்டென்ட்டே இது ஃபேக்ட்ஸே பார்க்க போறோம். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ்னு ஒன்று இருக்குன்றதுனால தான் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இங்க நம்மளுக்கு ரெயின்ஃபால் தருது. ஓகேவா? வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ்னு ஒன்று இருக்குன்றதுனால தான் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல நம்மளுக்கு வந்து ரெயின்ஃபால், வெஸ்டர்ன் காட்ஸ்ல நம்மளுக்கு கிளவுட்ஸ் மோதி ரெயின்ஃபால் தருது. அதே மாதிரி விந்தியா சாத்புரா மலைகளும் வந்து மேகங்களால் மோதப்பட்டு நம்மளுக்கு ரெயின்ஃபால் கொடுக்குது. அதே இதெல்லாம் கண்டென்ட் நம்ம புக்ல இல்லை, நான் சொல்றதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க போதும். அடுத்து சோட்டா நாக்பூர் பகுதிகளுக்கு, ஓகேவா? சோட்டா நாக்பூர் பகுதிகளுக்கு எப்படி ரெயின்ஃபால் கிடைக்குதுன்னா இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்யூக்கு மேல வந்து நம்மளுக்கு ராஜ்மஹால் குன்றுகள்னு ஒரு குன்றுகள் இருக்கு. அந்த குன்றுகள் மீது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா மேக கூட்டங்கள் மோதி இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமிக்கு நம்மளுக்கு மழை பொழிவு தருது. அதே மாதிரி இங்க வட இந்தியால இருக்கிற, அதாவது வடகிழக்கு இந்தியால இருக்கிற காசி, காரோ, ஜெயின்டியா குன்றுகளும் அதே மாதிரிதான் மேக கூட்டங்களால் தடுக்கப்பட்டோ இல்ல மோதப்பட்டோ நம்மளுக்கு இங்க இருக்கிற வடகிழக்கு இந்திய மாகாணங்களுக்கு மழைப்பொழிவு நமக்கு தருது. இதுவே வந்து பார்த்தோன்னா இதுவே வந்து நம்மளுக்கு ஆரவழி வந்து நோ ரெயின்ஃபால் தராது. ஆரவழியும் வந்து பார்த்தோன்னா மவுண்டெயின் தான், ஆனா ஆரவழி வந்து நம்மளுக்கு எந்த ரெயின்ஃபாலும் தரதில்லை. இந்த ஆரவழிக்கு வெஸ்ட் சைடு மேற்கு பகுதி டெசர்ட்டா இருக்கு. பிகாஸ் ஏன்னா இந்த ஆரவழிக்கு ஆரவழி மவுண்டெயின் ரேஞ்சுக்கு பேரலா வந்து விண்டு வந்து மூவ் ஆகுது. ஓகேவா? விண்ட்ஸ், மேகங்கள் அல்லது காற்றோட்டங்கள் வந்து பார்த்தோன்னா ஆரவழி மலைத்தொடருக்கு இணையாக பயணிக்குது. winds parallel to ஆரவழி ரேஞ்ச். ஓகேவா? இதனால ஆரவழி மவுண்டன் ரேஞ்சுக்கு ரெயின்ஃபால் வரதில்லை. இமயமலைன்னு ஒண்ணு இருக்குன்றதுனால தான் கங்கை சமவெளிகளுக்கு, இங்க இருக்கிற கங்கை சமவெளி நார்த் இந்தியன் பிளேன்ஸ்க்கு ரெயின்ஃபால் தருது. ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குன்றதுனால தான் இங்க இருக்கிற கோஸ்டல் ஏரியா இந்த மும்பை, பூனே, தென் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா சைடுக்குலாம் ரெயின்ஃபால் வருது. விந்தியா சாத்புரா ரேஞ்ச் இருக்குன்றதுனால தான் இங்க இருக்கிற மத்திய பிரதேஷ் பகுதியிலலாம் ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணுது. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்லாம். சோட்டா நாக்பூர் பிளாட்டியூக்கு வந்து இது ஜார்க்கண்ட் அந்த மாதிரி சைடுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ராஜ்மஹால் ஹில்ஸ்னு ஒன்று இருக்குன்றதுனால தான் ரெயின்ஃபால் வருது. இமயமலைன்னு ஒன்று இருக்குன்றதுனால தான் வட இந்திய சமவெளிகள், யூபி, பீகார், இது எல்லாத்துக்குமே ரெயின்ஃபால் வந்து கிடைக்குது. ஆரவழி மவுண்டெயின் வந்து விண்டுக்கு பேரலா, ஆரவழி மவுண்டெயினுக்கு பேரலா காற்றோட்டம் இருக்குன்றதுனால தான் ஆரவழி மவுண்டெயினுக்கு வெஸ்ட் சைடு நம்மளுக்கு தார் பாலைவனம் உருவாகுது. ஒரு மவுண்டெயின், ஒரு மலையுடைய இருப்பிடம் எந்த மாதிரி நம்மளுக்கு ரெயின்ஃபால் அஃபெக்ட் பண்ணுதுன்றது தான் இங்க சொல்ல வராங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லாட்டிடியூட் பார்த்தோம், அப்புறம் ஹைட் பேஸ் பண்ணி பார்த்தோம், அடுத்து ரெயின்ஃபால்.
அப்புறம் வந்து கடல்ல இருந்து ஒரு பிளேஸ் இருக்கிற தொலைவு எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுது கிளைமேட்ன்றதையும் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபேக்டர்ஸ் தாங்க பார்த்தோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்றத பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது முக்கியமான கண்டென்ட். நல்லா லிசன் பண்ணி கவனிச்சுக்கோங்க. நான் வெயிட் கூட பண்றேன். முடிஞ்ச ரன்னிங் நோட்ஸ் கூட தேவைப்படுறத எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா மான்சூன்னா என்ன? சரிங்களா? இப்ப சிம்பிளா பருவ காற்றுனா என்னன்றத நம்ம பார்க்க போறோம். மான்சூன்னா என்ன? எப்படி நம்ம இந்தியாவுடைய கிளைமேட்டே வந்து பார்த்தோம்னா டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட் தான். கிளைமேட் ஆஃப் இந்தியா என்னன்னு யாராவது கேட்டாலே டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட் தமிழ்ல சொல்றேன். கிளைமேட் ஆஃப் இந்தியானாலே இதான் மறக்காதீங்க. நம்மளுடைய கிளைமேட்டே வந்து டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட். மான்சூனை பேஸ் பண்ண நம்ம கிளைமேட்டே ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது டிராபிக்கல்னா நம்ம வெப்பமண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம இந்தியாவுடைய பெரும்பான்மையான பகுதி வந்து வெப்பமண்டலத்துல இருக்கு. வெப்பமண்டல மான்சூன்னா வந்து நம்மளுக்கு என்னது? பருவ காற்று. இந்தியாவுடைய காலநிலையே வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை தான். சோ அதுல இந்த மான்சூனா என்ன, அது என்ன சொல்ல வருதுன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இந்திய காலநிலையை பாதிக்கும் முக்கிய காரணி வந்து பார்த்தோன்னா பருவக்காற்று தான். சவுத் வெஸ்ட் மான்சூனோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷனையே டிட்டர்மைன் பண்ணுது. த மோஸ்ட் டாமினன்ட் ஃபேக்டர் விச் அஃபெக்ட்ஸ் தி கிளைமேட் ஆஃப் இந்தியா. கிளைமேட் ஆஃப் இந்தியாவை அஃபெக்ட் பண்ற மோஸ்ட் டாமினேட்டிங் ஃபேக்டர் வந்து என்னன்னு கேட்டா இந்த மான்சூன் விண்ட்ஸ் தான். The word monsoon has been derived from Arabic word mausim, which means season. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பருவ காலம் ஆகும். ஸோ மான்சூன் என்ற வேர்டு எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்றத நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பருவகாலம் என்ற சொல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இந்த மான்சூன் என்ற வார்த்தை பல ஆயிரம் இயர்ஸ்க்கு முன்னாடியே அரபு மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதிகளில் குறிப்பாக அரபிக்கடலில் பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. அதாவது இந்த மான்சூன் என்ற வார்த்தையை அரப் நேவிகேட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெஷலி அரேபியன் சீல வீசுற அந்த விண்டோடைய மூமெண்ட்ஸ காலத்துக்கு ஏற்ப சீசனுக்கு ஏற்ப அரேபியன் சீல வீசுற அந்த விண்டோடைய மூமெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு வந்து பார்த்தோன்னா இந்த விண்டோடைய மூமெண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா சம்மர் சீசன்ல இந்த விண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட பார்த்து இப்படி விண்டு வீசுது. சம்மர் சீசன்ல விண்டோடைய மூமெண்ட் சவுத் வெஸ்ட்ல இருந்து இப்படி நார்த் ஈஸ்ட பார்த்து விண்டோடைய மூமெண்ட் இருக்கு. இதுவே வந்து பார்த்தோன்னா வின்டர் சீசன்ல இந்த விண்ட் அப்படியே வந்து ரிவர்ஸ்ல வீசுது. ஓகேவா? இட் ப்ளோஸ் ஃப்ரம் டியூரிங் சம்மர் அண்ட் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட்ல இருந்து சவுத் வெஸ்ட பார்த்து வின்டர் சீசன்ல விண்டோடைய மூமெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ரிவர்சல் ஆஃப் விண்ட். ஓகேவா? இந்த மாதிரி ரிவர்சல் ஆஃப் விண்ட் மாறி வீசும் காற்றுகளை தான் நம்ம வந்து பார்த்தோம். இந்த மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிடுறதுக்காகத்தான் அதை மென்ஷன் பண்றதுக்காகத்தான் இவங்க வந்து பார்த்தோன்னா அரப் நேவிகேட்டர்ஸ் மான்சூன் என்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா யாருக்காவது இது வரைக்கும்? கிளியரா போதுங்களா?
ஓகேங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. மான்சூன்ன்ற வார்த்தைய ஏன் யூஸ் பண்றாங்கன்றது. ஓகே. மான்சூன்னா என்ன? நம்மளுக்கு ஈஸியான விஷயமே புரியாது. ஈஸியான கன்டென்ட்டா இருந்தாலே நம்ம வந்து குழப்பிப்போம். இது என்னதுடா இதுன்ற மாரி. ஆனா இவங்களே சொல்றாங்க. மான்சூன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான மெட்ரோலாஜிக்கல் ஃபினாமினன். மான்சூன்ன்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அதை யாருனாலயும் சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. ஈஸியானதே நமக்கு புரியாது. பருவகால காற்றுகள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத, இயலாத ஒரு சிக்கலான நிகழ்வு. இது வந்து ஒரு சிக்கலான நிகழ்வு தான். இந்த பருவக்காற்று ஏன்பா உருவாகுதுன்றதுக்கு பல தியரிஸ் நம்மளுக்கு இருக்கு. வானிலை வல்லுநர்கள் அவங்கவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு தியரி கொண்டு வராங்க. பல தியரிகள் இருக்கு. இதுல வந்து பார்த்தோன்னா, எல்லாருனாலயும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தியரி. நம்ம புக்ல அந்த ஒரு தியரி மட்டும் தான் குடுத்திருக்காங்க. அது என்னன்றத நம்ம சிம்பிளா பார்த்துடலாம். அந்த தியரி தான் வந்து என்னன்னா டைனமிக் கான்செப்ட். இந்த ஒரு தியரிய வந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? இந்த தியரியோடைய பேரு வந்து என்னன்னா இயங்கு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த டைனமிக் கான்செப்ட் இயங்கு கோட்பாடு வந்து எதை பேஸ் பண்ணின்னு வந்து பார்த்தோன்னா பொசிஷன் ஆஃப் சன்னை பேஸ் பண்ணி இருக்கு. இந்த டைனாமிக் கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரேம்டு பேஸ்ட் ஆன் பொசிஷன் ஆஃப் சன். சன்னுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் பொசிஷன் ஆஃப் சன், ஷிஃப்டிங் ஆஃப் விண்ட். பொசிஷன் சன்னுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி விண்டுடைய அந்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்குன்னு சொல்ல வராங்க. அதாவது இன்னும் இதுவா நம்ம வந்து சொல்லணும்னு வந்து பார்த்தோம்னா, இதுதான் நம்மளுடைய உலகம். நடுவுல ஈக்குவேட்டார் இருக்கு. பொசிஷன் ஆஃப் சன் ITCZ பெல்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். ITCZன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன்ங்க. இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். தமிழ்ல வந்து இதை இந்த பெல்ட்டை வந்து இடை அயன குவி மண்டலம்னு வந்து பார்த்தோன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனை இடை அயன குவி மண்டலம்னு வந்து சொல்ற இந்த பெல்ட்டோடைய பொசிஷனுக்கு பேஸ்ட் ஆகி விண்ட் மூவ் ஆகுதுன்னு சொல்றாரு. சன்னுடைய பொசிஷனுக்கு பேஸ்டே இந்த பெல்ட் வந்து மூவ் ஆகுது. ஓகேவா? சன்னுடைய ரேஸ் வந்து ஈக்வேட்டாரை நோக்கி விழும்போது இந்த பெல்ட் வந்து இங்க இருக்கும். இந்த இடை அயனை குவி மண்டலம் வந்து சன்னுடைய வெர்டிக்கல் ரேஸ் ஈக்வேட்டார்ல விழும்போது இந்த பெல்ட் ITCZ பெல்ட் இங்க இருக்கும். அப்புறம் சன்னுடைய கதிர்வீச்சுகள் வந்து நம்மளுக்கு சன்னுடைய நேர் கதிர்வீச்சு நம்மளுக்கு வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர்ல விழும்போது இந்த பெல்ட் வந்து இங்க போயிடும், டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு போயிடும். ஓகேவா? அகெயின் வந்து பார்த்தோன்னா இந்த பெல்ட் இந்த சன்னுடைய கதிர்வீச்சு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி மறுபடியும் ஈக்வேட்டாருக்கு வரும். மூணாவது அகெயின் இது ஈக்வேட்டாருக்கு இந்த பெல்ட் வரும். சன்னுடைய டிராபிக்கல் ரேஸ் இங்க விழும்போது அகெயின் இது ஈக்வேட்டாருக்கு வரும். ஸோ அப்போ இந்த பெல்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈக்வேட்டார்ல இருக்கும். லாஸ்டா வந்து பார்த்தோன்னா இந்த பெல்ட் ஈக்வேட்டார்ல இருந்து சன்னுடைய நேர் கதிர்வீச்சு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகர ரேகைக்கு வந்து விழும். அப்போ இந்த பெல்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மகர ரேகையாண்ட வந்து இருந்துட்டு இருக்கும்.
இந்த பெல்ட் வந்து எங்கெல்லாம் மூவ் ஆகி போதோ அங்கெல்லாம் அந்த டைம்ல வந்து ஹெவி ரெயின்ஃபால் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த பெல்ட் என்ன பண்ணும்னா, இந்த பெல்ட் வந்து ஒரு லோ பிரஷர் பெல்ட், குறைந்த அழுத்த மண்டலம். இந்த பெல்ட் வந்து ஒரு லோ பிரஷர் பெல்ட். அதனால இந்த பெல்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற காத்து எல்லாத்தையும் இழுத்து செம்மையா ரெயின்ஃபால் வந்து கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பெல்ட் ஈக்குவேட்டார்ல இருக்கும். ஈக்குவேட்டார்ல இருந்து சன்னு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏற ஏற இந்த பெல்ட்டும் பேரலா மேலே ஏறி ஏறி டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மேல இதுக்கும் மேல ப்ரொசீட் ஆகாது சன்னு. தென் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி சன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் போது அகெயின் இந்த பெல்ட் ஈக்குவேட்டாருக்கு வரும். ஈக்குவேட்டார்ல இருந்து ஃபைனலா மகர ரேகை. இந்த மாதிரி இந்த பெல்ட் வந்து பார்த்தோன்னா சன்னுடைய பொசிஷனுக்கு ஏற்ப ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். இந்த பெல்ட் ஷிஃப்ட் ஆக விண்ட் மூமெண்ட்டும் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய இந்தியாவுக்கு எப்போ இந்த ஐடிசிஇசட் பெல்ட் டிராபிக் ஆஃப் கேன்சர்ல விழுதோ அப்போதான் நமக்கு மான்சூன். இந்த பெல்ட் எப்போ நம்மளுடைய டிராபிக் ஆஃப் கேன்சர்ல விழுதோ அப்போ டிராபிக்கல் கண்ட்ரியில இருக்கிற எல்லாத்துக்குமே மான்சூனல் விண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இந்த கோட்பாட்டை தான் வந்து இயங்கு கோட்பாடுன்னு சொல்றாங்க. இந்த இயங்கு கோட்பாடு எதை பேஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னா, சன்னுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி இந்த இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் பெல்ட் ஐடிசிஇசட் பெல்ட் அதோடைய பொசிஷனை மாத்திட்டே இருக்கும். இந்த பொசிஷனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டைனமிக் கான்செப்ட் நமக்கு சொல்றாங்க. வேணா உங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? அதான் நான் சொன்ன கண்டென்ட் தான் இங்கேயும் இருக்கு. அக்கார்டிங் டு டைனமிக் கான்செப்ட், மான்சூன் விண்ட் ஆரிஜினேட்ஸ் டியூ டு சீசனல் மைக்ரேஷன் ஆஃப் ப்ரெஷர் பெல்ட்ஸ். ப்ரெஷர் பெல்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த ஐடிசிஇசட் பெல்ட் தான் மென்ஷன் பண்றாங்க நம்ம புக்ல. இயங்கு கோட்பாடின்படி சூரியனின் நிலைக்கு ஏற்ப இந்த பருவகால இடப்பெயரும். ஓகேவா? இந்த மண்டலங்கள் வந்து இடப்பெயர்த்துட்டு இருக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டா நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மான்சூன்னு சொல்லும் போது இந்த லோ ப்ரெஷர் ஐடிசிஇசட் பெல்ட் அயன குவி மண்டலம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும், இது வந்து ஒரு லோ ப்ரெஷர் பெல்ட்னு நான் சொல்லிட்டேன். குறைந்த அழுத்த மண்டலம்னு சொல்லியாச்சு. லோ ப்ரெஷர் பெல்ட்னும் போது சுத்தி இருக்கிற ஹை ப்ரெஷர் விண்டு எல்லாத்தையும் தான் பக்கம் இழுத்து ரெயின்ஃபாலை வர வைக்கும். இதுதான் நம்மளுடைய மான்சூன். இது ஓகேவா? அதே மாதிரிதான் இதுதான் இதுல இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிறது. லோ ப்ரெஷர் பெல்ட் எப்படி மூவ் ஆகுதுன்றது ஒன்றும் இல்லை. சம்மர் நம்ம இந்தியா மான்சூன் டைம்ல இந்த லோ ப்ரெஷர் பெல்ட் டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து டிசம்பர் டைம் இல்லையா, வின்டர் சீசன் இல்லையா, ஜான் டிசம்பர், இந்த டைம்ல இந்த லோ ப்ரெஷர் பெல்ட் எங்க இருக்குன்னு கேட்டா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகர ரேகை இருக்கு இல்லையா, அந்த மகர ரேகை பக்கத்துல இந்த லோ 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 ப்ரெஷர் பெல்ட் நம்மளுக்கு வந்து இருக்கும். இதுதான் சொல்றாங்க. மான்சூன்னா என்னன்னு பார்த்தாச்சு. இது வரைக்கும் கிளியருங்களா? இப்போ நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்கு போறோம், சீசன்ஸ்க்கு போறோம். இந்தியாவுடைய காலநிலையை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மளுக்கு என்னென்ன சீசன்ஸ் இருக்குன்றத ஒன் பை ஒன் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். இது வரைக்கும் நம்ம கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸை தான் பார்த்தோம். லாட்டிடியூட், ஆல்டிடியூட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி, தென் வந்து மவுண்டனுடைய பொசிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு மான்சூன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம சீசன்ஸை பத்தி பார்க்கலாம்.
நம்மளுடைய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் படி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தம் 4 சீசன்ஸ் இருக்கு. we have 4 seasons. அதாவது வின்டர் அல்லது வின்டர் குளிர்காலம் அல்லது கோல்டு வெதர் சீசன்ஸ். தென் வந்து சம்மர் சீசன் கோடை காலம்னு சொல்லலாம். இந்த சம்மர் சீசனுக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னா முன் பருவ காலம். இந்த சம்மர் சீசனை நம்ம வந்து முன் பருவ காலம் ப்ரீ மான்சூன் சீசன் சொல்லலாம். அடுத்து மழைக்காலம் ரெய்னி சீசன். ரெய்னி சீசன் அதுக்கு இன்னொரு பேரு, மழைக்காலத்துக்கு இன்னொரு பேரு வந்து பார்த்தோன்னா வடமேற்கு தென்மேற்கு பருவ காற்று காலம். தென் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன், வடகிழக்கு பருவ காலம். இந்த 4 தான் சம்மர் சீசன், வின்டர் சீசன், அப்புறம் 2 மான்சூன் சீசன். இது 4 தான் நம்மளுடைய சீசன்ஸ் ஆஃப் இந்தியாவே. இப்ப நம்ம ஒரு சீசனா 1 by 1 வந்து பார்த்தோன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இது வந்து புக்கு கண்டென்ட்டையே நம்ம கொஞ்சம் வந்து ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? ஸோ லிசன் பண்ணி என் கூடயே நோட்ஸ் எடுத்துருங்க, ஈஸியா இருக்கும். தனியா வேணா என் கூடயே எழுதுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டா எழுதிட்டே வரேன். வெயிட் பண்றதா இருந்தாலும் நான் வெயிட் பண்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா ப்ரீ மான்சூன், அதாவது கோடை காலத்தை பத்தி பார்க்க போறோம். இத கோடை காலம்னு சொல்லலாம், இல்ல ஹாட் வெதர் சீசன், அதாவது வெப்ப காலம்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா இத முன் பருவ காலம்னு கூட சொல்லலாம். பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த காலத்துல, இந்த கோடை காலத்துல வந்து பார்த்தோன்னா சூரியனுடைய நேர் கதிர்வீச்சு, ஓகேவா? சூரியனுடைய வெர்டிக்கல் ரேஸ், நம்மளுக்கு இந்த நேர் கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, சூரியனின் நேர் கதிர்வீச்சு நம்மளுக்கு எங்க வந்து ஃபால் ஆகும்னு வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இந்தியாவின் மேல ஃபால் ஆகும். ஏன்னா இந்த சம்மர் சீசன் சொல்லும் போது சூரியனுடைய நேர் கதிர்வீச்சு நம்மளுக்கு எங்க வெர்டிக்கல் சன்ரைஸ் வந்து எங்க ஃபால் ஆகும், இன்னும் சிம்பிளா சொல்ல போனா கடகரேகைன்னு சொல்ற டாபிக் ஆஃப் கேன்சர்ல வந்து விடும். ஸோ இந்த காலநிலையில வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோடை காலத்துல சூரியனுடைய நேர் கதிர் நம்மளுக்கு கடக ரேகையில வந்து விடுது. ஓகே, இந்த கடக ரேகையில சூரியனுடைய நேர் கதிர்வீச்சு விழும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வட இந்தியா எப்படி இருக்கு, தென்னிந்தியா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கம்பாரிசன். சூரியனுடைய நேர் கதிர்வீச்சு இப்போ சம்மர் சீசன் என்றதுனால டாபிக் ஆஃப் கேன்சர்ல விடுது. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா வட இந்தியாவை தென்னிந்தியாவை கம்பேர் பண்ணும்போது வட இந்தியால டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, வட இந்தியா கிளைமேட்டே அதான, வெயில்னா செம்மையா வெயில் அடிக்கிறது, குளிர்னா பயங்கரமா குளிர் எடுக்கிறது. இதான் வட இந்தியாவுடைய கிளைமேட். நார்த் இந்தியா, வட இந்தியால டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தென்னிந்தியால டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்தோன்னா பிகாஸ் ஆஃப் சி. ஏன்னா இந்த தென்னிந்தியா பக்கத்திலேயே வந்து கடல் இருக்குன்றதுனால, கடலுக்கு பக்கத்திலேயே தென்னிந்தியா இருக்குன்றதுனால கடல் உடைய தாக்கத்தினால் வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில வெப்பமானது கொஞ்சம் குறைவா இருக்கும். ஸோ வட இந்தியாவில வந்து ஹை டெம்பரேச்சர் ஹையா இருக்குன்னா ப்ரெஷர் லோவா இருக்கும். ஸோ தென்னிந்தியாவில வந்து லோ டெம்பரேச்சர், ப்ரெஷர் வந்து பார்த்தோன்னா ஹையா இருக்கு. கம்பாரிசன் தான், அதே கான்செப்ட் தான். நார்த்துக்கும் சவுத் இந்தியாவுக்கும் கம்பேர் பண்றாங்க. ஓகேவா? 2 இடத்துலயுமே வெயில் தாங்க. சம்மர் சீசனை பொறுத்த வரைக்கும் நார்த்லயும் வெயில் தான், சவுத்லயும் வெயில் தான். 2 இடத்துலயும் வெயில் வச்சுதான் செய்ய போகுது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளை விட அவங்களுக்கு வெயில் ரொம்ப மோசமா இருக்கும். நம்மளாவது ஐயோ அம்மான்னு தாங்கலாம். அங்க வந்து வெயில் ஓவரா வெயில் அடிக்கிறதுன்னு ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விடுவாங்க. நம்மளே பார்த்திருக்கோம். ஸ்கூலுக்கு லீவ் விடுற அளவுக்கு வெயில் அடிக்கும், ஸ்கூலுக்கு லீவ் விடுற அளவுக்கு அங்க வின்டர். நம்மளாம் மழை பெஞ்சாதான் நம்மளுக்கு எல்லாம் லீவு. ஸோ சம்மர் சீசன்ல நார்த் இந்தியால ஹை டெம்பரேச்சர் கம்பேரிட்டிவ் சவுத் இந்தியா ஓகேவா, பட் சவுத் இந்தியா கம்பேரிட்டிவ்லி சம் வாட் லோ. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க, டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்குன்னா ப்ரெஷர் அங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு அர்த்தம்.
ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு நம்ம எல்லாருக்குமே கிளீனா தெரிஞ்ச ஒரு பாயிண்ட். ஓகே, இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சம்மர் சீசன்ல நம்மளுக்கு எங்க லோ ப்ரெஷர் நிலவுது சொல்ல முடியுமா? சம்மர் சீசன்ல நம்மளுக்கு குறைந்த அழுத்தம் லோ ப்ரெஷர் நார்த் இந்தியாவிலயா சவுத் இந்தியாவிலயா? நார்த் இந்தியால. சூப்பர், நார்த் இந்தியால. சோ டியூரிங் சம்மர், கோடை காலத்தில் நார்த் இந்தியால வட இந்தியாவில வந்து பார்த்தோன்னா லோ ப்ரெஷர் இருக்கு. ஓகேவா? நார்த் இந்தியால வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு லோ ப்ரெஷர் இருக்கு. சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாயிண்ட், விண்டு எப்பவுமே, காற்றானது எப்பவுமே நம்மளுக்கு ஹை ப்ரெஷர்ல இருந்து உயர் அழுத்தத்துல இருந்து குறைந்த அழுத்தத்தை நோக்கி தான் பயணிக்கும். விண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். ஸோ விண்டோடைய மூவ்மெண்ட் வந்து ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷரை பார்த்து போகும். அதாவது ஹை ப்ரெஷர் சவுத் இந்தியால இருக்கு, லோ ப்ரெஷர் வந்து நார்த் இந்தியால இருக்கு. ஸோ விண்டோடைய மூவ்மெண்ட் சவுத் டு நார்த் தான் போகும். அதோட டைரக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டியூரிங் சம்மர் சீசன், கோடை காலத்துல சம்மர் சீசன்ல விண்டோடைய ஃப்ளோ எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தோம்னா, ஒன் செகண்ட், எக்ஸ்கியூஸ் மீ, விண்டோடைய ஃப்ளோ எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தோம்னா, சவுத் வெஸ்ட் டு, நம்ம முன்னாடியே பார்த்தோம், அரப் நேவிகேட்டர் சொன்னாங்க சம்மர் சீசன்ல வந்து விண்டோடைய மூவ்மெண்ட் சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட பார்த்து இருக்கு. அதுவே வின்டர் சீசன்ல ஆப்போசிட்டா இருக்கு, சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட பார்த்து இருக்கும். ஸோ சம்மர் சீசன்ல விண்டோடைய மூவ்மெண்ட் இப்படி இருக்கும். ஓகேவா? தென்மேற்கில் இருந்து வடகிழக்கை நோக்கி காற்றோட்டமானது இருக்கும். இதுதாங்க கண்டென்ட். இதுதாங்க புக்ல வளவலான்னு கொடுத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் இருக்கு, நான் அதை சொல்றேன். இதுதான் பேசிக்கான கண்டென்ட். இதை எழுதினாலே போதும். நேர்கதிர்வீச்சு கடகரைகளை விழுது. அதனால நார்த் இந்தியால ஹை டெம்பரேச்சர், சவுத் இந்தியால நார்த்தை விட கம்மியான டெம்பரேச்சர் இருக்கு. ஓகேவா? இந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது நார்த் இந்தியால நம்மளுக்கு குறைந்த அழுத்தம் லோ ப்ரெஷர் இருக்கு. ஸோ விண்டு வந்து ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷரை பார்த்து மூவ் ஆகும். ஸோ சம்மர் சீசன்ல விண்டோடைய ஃப்ளோ வந்து சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட பார்த்து போகுது. இதைத்தான் அப்படியே வளவலான்னு கொடுத்துருப்பாங்க புக்ல. ஓகேவா? சரி, அடுத்து நான் பார்க்க போறது இந்த ப்ரீ மான்சூன் ஷவர். இது கண்டென்ட். இப்ப நான் பார்க்க போறது கண்டு அப்படியே எழுதிக்கோங்க கீழேயே. ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ், இது வந்து ஒரு முக்கியமான எம்சிக்யூங்க. மேட்ச்லயோ எம்சிக்யூலயோ இது வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. முன் பருவமழை, முன் பருவமழை, ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் ஒன்னொன்னா பார்க்க போறோம். இந்த மான்சூன் ஷவர்ஸ்க்கு எங்கெங்க என்னென்ன நேம்? ஓகேவா? இந்த ப்ரீ மான்சூனல் ஷவர்ஸ் என்ன டைம்ல நம்மளுக்கு வரும்னு வந்து பார்த்தோன்னா மே அந்த மாதிரி மந்த்ல நம்மளுக்கு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போற இந்த ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் எங்கெங்கன்றது பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ். மேங்கோ ஷவர், மாஞ்சாரல்னு சொல்லுவாங்க. இது என்ன ஏரியான்னு சொல்ல முடியுமா? கேரளா. எழுதுறேன். கேரளா. சூப்பர். மாஞ்சாரல் கேரளா தான். இந்த மாஞ்சாரல் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கேரளா, கோஸ்ட் ஆஃப் கேரளால வரும். இந்த ஷவர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேங்கோ மாம்பழங்கள் சீக்கிரமா ரைப்பனிங் ஆறது, பழுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுனால வரும். ஓகே, இது வந்து பார்த்தோன்னா ஒரு தண்டர் ஷவருங்க. இது தண்டர் ஷவர்னா இடியுடன் கூடிய மழை. நல்லா இடி மின்னலுடன் கூடிய ஒரு ரெயின்ஃபால். இது ரொம்பலாம் வராது, ஒரு வைலண்டான ஒரு தண்டர் ஷவர். இது கோஸ்ட் ஆஃப் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா கூட வரும். ஆனால் கேரளா கடற்கரையில ரொம்ப ப்ராமினென்டா வர ஒரு மழை பொழி தான் இந்த மான்சூன் ஷவர் நம்மளுக்கு. செகண்ட் வந்து காஃபி சாரலுங்க. காஃபி ஷவர் எங்கங்க? கர்நாடகா. சூப்பர். காஃபி ஷவர்னு சொல்லலாம். சரிங்களா? இத வந்து பார்த்தோன்னா என்னன்னு கூட சொல்லுவாங்கன்னா, தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல தான் இருக்கு. பிளாசம் ஷவர்னு கூட சொல்லுவாங்க இத. அப்படி இல்லாட்டி இத வந்து பார்த்தோன்னா செரி பிளாசம்னு கூட சொல்லுவாங்க. காஃபி சாரல் தான் நம்மளுடைய தமிழ் எக்ஸாம்ஸ், நம்ம எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இத வந்து பார்த்தோன்னா கர்நாடகா. இந்த ஷவர் வந்து பார்த்தோன்னா காஃபி பிளான்டேஷன். இந்த ஷவர் வந்துருச்சு, பிளாசம் ஷவர் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு வந்து செம்மையான அந்த காஃபி ஃபிளேவர்ஸ்லாம் அந்த கூர்கு அந்த மாதிரி ஏரியாலலாம் செம்மையா வரும். ஸோ காஃபி ஷவர் இது. அடுத்து கல்பாய் சக்கி எங்கங்க? கல்பாய் சக்கி அல்லது நார்வெஸ்டர்? அசாம். அசாம் வேற ஏதாவது? அசாம், பீகார், ஒடிசா அந்த மாதிரி ஏரியா. இத வந்து நார்வெஸ்டர்னு கூட சொல்லலாம். ரொம்ப ப்ராமினென்ட்டா வந்து பார்த்தோன்னா இது நம்மளுக்கு பீகார், ஒடிசா ஏரியால ரொம்ப ப்ராமினென்ட்டா நம்மளுக்கு இந்த ரெயின்ஃபால் வரும். அடுத்து டீ ஷவர். டீ ஷவர்னு சொல்லலாம், இல்ல பர்தோலி சேரான கூட இதை சொல்லலாம். டீ ஷவர். காஃபி ஷவர் கர்நாடகா, டீ ஷவர் எங்கங்க? அசாம் மேம். அசாம். அடுத்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ல நம்மளுக்கு வீசுற ஒரு புழுதி காற்று, ஸ்ட்ராங் ஹாட் விண்ட், இது எல்லாமே ரெயின்ஃபாலுங்க. இப்ப நான் எழுதுறது எல்லாமே முன் பருவமழை. இதே கிளைமேட்ல ஒரு வலிமை வாய்ந்த ஒரு புழுதி காற்று வந்து வீசும். அந்த காற்றுக்கு லூ விண்டுன்னு நேம். இது எங்கன்னு கேட்டா ராஜஸ்தான். தார் டெசர்ட் ஏரியால. இது எழுதிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு கண்டென்ட்டே. சம்மர் சீசன்ல வர முன் பருவ மழைகள் என்னென்ன? ஓகேவா? இதுல இந்த நார்வெஸ்டர் எப்படி உருவாகுதுன்னு நம்ம புக்ல கிடையாது.
ஜஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன் நார் வெஸ்டர் என்றது எப்படி உருவாகுதுன்னு. நான் பேர்லயே நார் வெஸ்டர்னு இருக்கு, நார்த் வெஸ்ட்ன்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கு. இது எப்படி உருவாகுதுன்னா, நார்த் வெஸ்ட் இந்தியால இருந்து வர வறண்ட காற்று பே ஆஃப் பெங்கால்ல இருந்து வர குளிர் காற்றோடு சேர்ந்து ஒரு குறைந்த அழுத்த மண்டலமா உருவாகும். அந்த குறைந்த அழுத்த மண்டலம் உங்களுக்கு பீகார் ஒடிசா பகுதிகளுக்கு மழை பொழிவை கொடுக்கும். அதுதான் நார்வெஸ்டர். வேணா எழுதிக்கோங்க, மேப் மாதிரி கூட போட்டுக்கோங்க. வறண்ட காற்று நம்மளுக்கு ட்ரை ஏர் மாஸ் வந்து நார்த் வெஸ்ட் இந்தியால இருந்து வரும். அந்த காத்து வந்து பே ஆஃப் பெங்கால்ல இருந்து வர குளிர் காற்றோடு சேர்ந்து பீகார் ஒடிசா பகுதிகளில் ஒரு தாழ்வழுத்த மண்டலமா உருவாகிறோம். அந்த தாழ்வழுத்த மண்டலம் சம்மர் சீசன்ல பீகார் ஒடிசாக்கு ரெயின்ஃபாலை கொடுத்துருது. அந்த ரெயின்ஃபாலுக்கு தான் நார்வெஸ்டர் அல்லது கல்பாய் சகின்னு நேம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம புக்ல இல்லாத கண்டென்ட் இங்கிலீஷ்ல இருக்கு, வேணா எழுதிக்கோங்க. ப்ரீ மான்சூன் ஷவர், மேங்கோ ஷவர், மேங்கோ குவிக்கா ரைப்பன் ஆக யூஸ் ஆகுது. அடுத்து நார்வெஸ்டர் ஆர் கல்பாய் சகி, இது வந்து ரொம்ப வைலண்டான ஷவர். பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம், பீகார் ஒடிசாவும் வரும். நான் வெஸ்ட் பெங்கால் எழுதல, பீகார் ஒடிசான்னு எழுதியிருக்கேன். வெஸ்ட் பெங்கால், அசாம் அந்த ஏரியா ஃபுல்லா அப்படியே நம்மளுக்கு இதாகும். பீகார், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், அசாம் இந்த ஏரியால வர ஒரு வைலண்டான ரெயின்ஃபால். அடுத்து வந்து லூ விண்டு. இந்த லூ விண்டு இப்படிதான் இருக்கும், இந்த புழுதி காத்து இப்படிதான் நம்மளுக்கு வீசும். இது ரொம்ப டஸ்டியான ஒரு விண்டு, ஆட் சம்மர் சீசன்ல நம்மளுக்கு வருது. இது எதனால உருவாகுதுன்னா, எந்த ஒரு இடத்துல வந்து ஈரப்பதம் குறைவாகவோ வெப்பநிலை அதிகமாகவோ இருக்கோ அப்போ உருவாகும். மே அண்ட் ஜூன் டைம்ல. குறைவான ஈரப்பதமும் அதிக வெப்பநிலையும் நிலவும் காலகட்டத்துல இது வந்து உருவாகும். ஓகேவா? இதுதான் வந்து சம்மர் சீசன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். சம்மர் சீசன் கிளியருங்களா? ஒரு வாட்டி வேணா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன். தென்மேற்கு பருவகாலம் அல்லது மழைக்காலம். Southwest monsoon is the most significant feature of Indian climate. இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக இந்த தென்மேற்கு பருவக்காற்று இருக்கு. We all know that. The onset of the southwest monsoon take place normally over the southern tip of country. So monsoon நம்மளுக்கு நார்மலா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பருவக்காற்று பொதுவாக ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென் பகுதியில, ஓகேவா, இந்தியாவுடைய சவுத் கோஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது.
தென் பகுதியில தொடங்கி கொங்கன் கடற்கரை பகுதிகளுக்கு, கொங்கன் கோஸ்ட்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா சைடுக்கு, மகாராஷ்டிராக்கு வந்து ஏர்லி ஜூன் வரும். 15th ஜூலை இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் நம்மளுடைய ஹோல் கண்ட்ரியையும் வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணி விட்டுரும். ஓகேவா? தென் பகுதியில் தொடங்கி கொங்கன் கடற்கரை பகுதிக்கு ஜூன் 2வது வாரத்திலயும் ஜூலை, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ எந்த டைம்ல, எந்த டைம்லைன்ல இது நம்மளுடைய கம்ப்ளீட் இந்தியாவை இந்த மான்சூனல் விண்டு கவர் பண்ணுதுன்னு கேட்கலாம். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூலை 15th வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கம்ப்ளீட் இந்தியாவை வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணிருது. இது ஜூலை 15th. உலகளவிய காலநிலை நிகழ்வான எல் நினோ தென்மேற்கு பருவ காலத்துல மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு குளோபல் ஃபினாமினன் என்னன்னு கேட்டா எல் நினோ. எல் நினோ ஃபினாமினன் நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சிம்பிளா எல் நினோனா என்னன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஒன் செகண்ட்ல. ஓகே, ஒரே ஒரு செகண்ட். ஓகே, எல் நினோனா என்னன்னு எழுதிருவோம். எல் நினோ. எல் நினோ வந்து நம்மளுடைய பருவக்காற்று, ஓகேவா? ரீசன் ஃபார் மான்சூன் ஃபெயிலியர். நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் இல்லாம போறதுக்கு, பொய்த்தலுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. பருவக்காற்று பொய்த்தலுக்கு இந்த எல் நினோ ஒரு முக்கியமான காரணமா நம்மளுக்கு வந்து அமையுது. ஓகேவா? இந்த எல் நினோன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்னு வந்து பார்த்தோன்னா குழந்தை இயேசுன்னு அர்த்தம். எல் நினோனா வந்து தி கிறிஸ்ட் சைல்ட். குழந்தை இயேசுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஸ்பானிய மொழி வார்த்தை, ஸ்பானிஷ் டர்ம். இது வந்து ஸ்பானிய மொழி வார்த்தை, ஸ்பானிஷ் டர்ம். இந்த எல் நினோ வந்து நம்மளுக்கு பொதுவா கிறிஸ்மஸ் டைம்ல உருவாகும். இந்த எல் நினோ யூஸ்வலி ஃபார்ம்டு டியூரிங் தி கிறிஸ்மஸ் டைம்ல இந்த எல் நினோ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா உருவாகும். எப்போ உருவாகும்னா ஒன்ஸ் இன் 5 years. பொதுவா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த எல் நினோ நம்மளுக்கு வந்து உருவாகும். சரிங்களா? ஒன்ஸ் இன் 5 years. என்ன உருவாகும்னு வந்து பார்த்தோன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கடகடன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா லோ ப்ரெஷர் சிஸ்டம், குறைந்த அழுத்த மண்டலம் ஒன்று உருவாகும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக வெப்பநிலை வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிறதுனால குறைந்த அழுத்த மண்டலம் உருவாகும். அந்த குறைந்த அழுத்த மண்டலம் எங்க உருவாகும்னு வந்து பார்த்தோன்னா ஃபார்ம்டு இன் coast of சவுத் அமெரிக்காங்க. இது கோஸ்ட் ஆஃப் பெரு அண்ட் ஈக்வேடார். சவுத் அமெரிக்கா கண்ட்ரிங்க இது. சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸான பெரு அண்ட் ஈக்வேடார் கடற்கரையில நம்மளுக்கு குறைந்த அழுத்தம் உருவாகும். இந்த குறைந்த அழுத்தம் என்ன பண்ணும்னா அட்ராக்ட்ஸ் விண்ட் ஃப்ரம் இந்தியன் அண்ட் பசிபிக் ஓஷன்.
இந்த குறைந்த அழுத்தம் என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட்ஸ் wind from இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் உள்ள காற்றுகளை இந்த குறைந்த அழுத்த மண்டலம் தன் வசம் ஈர்த்து கொள்ளும். ஸோ விண்டு எல்லாமே அங்க இருக்கிற கோஸ்ட் ஆஃப் ஈக்வேட்டாரு பெருக்கு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி ரெயின்ஃபால் வரும்? காத்தெல்லாம் அங்க போயிருமே. விண்டு எல்லாம் இந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் இந்தியன் ஓஷன் பசிபிக் ஓஷனுடைய விண்டு எல்லாத்தையும் இழுத்துக்கும். இட் அட்ராக்ட்ஸ் விண்ட் ஃப்ரம் இந்தியன் அண்ட் பசிபிக் ஓஷன். ஸோ இதனால வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு மான்சூன் வராது. ஆஸ்திரேலியால வந்து பார்த்தோன்னா காட்டு தீ, பஞ்சம் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். இந்தியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இந்தியன் அண்ட் பசிபிக் ஓஷன் சைட்ல இருக்கிற கண்ட்ரிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு பாதிப்பை கொடுத்துரும். நோட் பண்ணிக்கோங்க இதை. மேம் அந்த கோர்ஸ் நேம் பெரு அண்ட் ஈக்வேடாருங்க. ECUADOR. ஈக்வேட்டர் இல்ல, ஈக்வேடார். இது வந்து சவுத் அமெரிக்கால இருக்கு. நோட்டட்னா சொல்லுங்க. அவ்வளவுதான். சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ இந்தியா ஃபுல்லா கவர் ஆகுது, எல் நினோனா என்ன? ஓகேவா? அடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த மான்சூனுடைய ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, prior to the onset of southwest monsoon. இந்த மான்சூனுடைய ஸ்டார்ட் அப்போ நார்த் இந்தியா டெம்பரேச்சர் எங்கேயோ போய் நிற்கும். 46 டிகிரி செல்சியஸ்க்கு வெயில் கொளுத்தி எடுத்துட்டு இருக்கும். இந்த மான்சூன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது குறையவே ஆரம்பிக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன் தமிழ்ல கொடுக்கல. தென்மேற்கு பருவக்காற்றுடைய தொடக்கத்தின் போது வட இந்தியாவில் வெப்பநிலை வந்து 46 டிகிரி செல்சியஸ் தொட்டுட்டு இருக்கும். ஜூன் அந்த மாசத்துல ஜூன்ல ஸ்டார்ட் ஆகுது இல்ல, ஜூன் முதல் வாரத்துல ஸ்டார்ட் ஆகும் போது வட இந்தியால வெப்பநிலையானது 46 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகேவா? இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம். இந்த பருவமழையோட துவக்கம் வந்து பார்த்தோன்னா இடி மின்னலோடு துவக்கம் தென்னிந்தியாவில ஸ்டார்ட் ஆகும். இந்த துவக்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பருவமழை வெடிப்புன்னு சொல்லுவோம். பிரேக் ஆர் பஸ்ட் ஆஃப் மான்சூன் சொல்லுவோம். Sudden approach of monsoon wind over South India with lightning and thunder is termed as break or bust of monsoon. It lowers the temperature of India to a large extent. ஓகேவா? இந்த காற்று வந்து
இந்தியாவுடைய வெப்பநிலைய பெரும் அளவுல குறைச்சிடும். இந்த விண்டு நம்ம இந்தியாவுடைய டெம்பரேச்சரை வந்து பார்த்தோம்னா நல்ல கணிசமான அளவுக்கு வந்து குறைத்து விடும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த காற்று, இந்த சவுத் வெஸ்ட் விண்டு வருது இல்ல, இந்த காத்து இந்தியாவுடைய தென் முனையை வந்தடையும் போது, இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டு இந்தியாவுடைய தென் முனையை இப்படி வந்தடையும் போது இது வந்து 2 கிளைகளாக பிரிக்கும். அடையும் போது 2 கிளைகளாக பிரியுது. ஒரு கிளைய வந்து நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா அரேபியன் கிளைன்னு சொல்றாங்க. இன்னொரு கிளைய வந்து பார்த்தனா என்னன்னு சொல்றாங்கன்னா வங்காள விரிகுடா கிளை. ஓகேவா? அரேபிக் வழியாக ஒரு கிளையும் வங்காள விரிகுடா வழியாகவும் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்னு 2ஆ பிரியும். அரேபியன் பிரான்ச் ஆகவும் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ஆகவும் 2ஆ பிரியும். இப்போ நம்ம வந்து 2 கிளைகளையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தனா அரேபியன் கிளைய பார்ப்போம். செகண்ட் வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சை பார்ப்போம். The monsoon strike against south tip of India and gets divided into 2 branches, Arabian branch and Bay of Bengal branch. ஒரு பிரான்ச்சா பார்க்க போறோம். நான் எழுதும் போதே கூடயே எழுதிருங்க. அரேபியன் பிரான்ச்சை இந்த கிளாஸ்ல பார்த்து முடிச்சிருவோம். ஓகே, இந்த அரேபியன் பிரான்ச்சை வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக 3 பார்ட்ஸா வந்து பிரிக்கலாம். இந்த அரேபியன் பிரான்ச்சை நம்மளுடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக 3 பார்ட்ஸா வந்து நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த அரேபியன் பிரான்ச் தான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பிரான்ச். சவுத் வெஸ்ட் மான்சூனோட ரொம்ப பவர்ஃபுல்லான பிரான்ச். நம்ம வந்து ஈஸியா படிக்கணும்ன்றதுக்காக இந்த அரேபிக் கிளைய 3 பகுதிகளா பிரிச்சு படிக்கலாம். ஓகேவா? இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய முதல் கிளை, அரேபியன் பிரான்ச்சோடைய முதல் கிளை, முதல் பகுதி எங்க போகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட், முதல் பகுதி. இந்த முதல் பகுதி எதை மோதுதுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்ட்ரைக்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ். இங்க இருக்கு பாருங்க, இதான் முதல் பகுதி. இந்த அரேபியன் பிரான்ச்சை நம்ம 3 பகுதியா பிரிச்சு படிக்கிறோம். முதல் பகுதி வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மீது மோதும். ஸ்ட்ரைக்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது மோதி gives heavy rainfall to வெஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸ், மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு மிக அதிக கனமழையை கொடுக்கும். ஓகேவா? அரேபியன் பிரான்ச்சுடைய முதல் பகுதி, நீங்க பிக்சர் கூட வந்து ஒரு பிரான்ச்சுக்கும் வரைஞ்சு கூட வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. அரேபியன் பிரான்ச்சுடைய முதல் பகுதி வந்து பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது மோதி நம்மளுக்கு மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு அதிகமான மழை பொழிவு. மேற்கு கடற்கரை பகுதியின் போது கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா சைடெல்லாம் கோஸ்டல் ஏரியா பக்கத்துல இருக்கிற பகுதிகளுக்கு ரெயின்ஃபால் கொடுக்கும். கதவு மூடி வச்சிருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ.
ஓகேவா? ஓகே. சோ இதுல மும்பை வந்து பார்த்தனா விண்வர்ட் சைடுல இருக்கு. மும்பை வந்து பார்த்தனா விண்வர்ட் சைடுல இருக்கு. அதாவது மழை பெரும் பகுதியா இருக்கு. சோ இந்த விண்வர்ட் சைடுல இருக்கிற மும்பைக்கு 150 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலும், லீவர்டு சைடு பூனே வந்து பார்த்தனா மறைவு பகுதியில இருக்கு. அத லீவர்டு சைடுன்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் நம்ம புக்லயே கொடுத்திருப்பாங்க ஒரு கண்டென்ட் மாதிரி. லீவர்ட் சைடுல இருக்கு பூனே. மறைவு பகுதியில இருக்கு. இந்த பூனேக்கு 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் இருக்கும். இப்படி மவுண்டைன் இருக்குன்னா இங்க மும்பையும் பேக் சைட்ல பூனேயும் இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த வேரியேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்டை எழுதிக்கோங்க. அடுத்து செகண்ட் பார்ட் என்ன பண்ணுதுன்னு நான் சிம்பிளா சொல்லிடுறேன். முதல் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது மோதி மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு அது மிக அதிக கனமழையை தருது. அதுல இத வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாம் பகுதி செகண்ட் பார்ட் இரண்டாம் பகுதி விந்திய மற்றும் சாத்புரா மலை தொடர்களுக்கு இடையே சென்று ராஜ்மஹால் குன்றின் மீது மோதி சோட்டா நாக்பூர் பீடபூமிகளுக்கு அதிக மழை பொழிவை தருகிறது. இதுதான் செகண்ட் பார்ட்டு. விந்திய மற்றும் சாத்புரா மலைத்தொடர்கள் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்கெல்லாம் பாய்ந்து சென்ட்ரல் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு உங்களுக்கு சவுத் இந்தியால வெஸ்ட் சைடுக்கு ரெயின்ஃபாலை கொடுத்துருக்கு. செகண்ட் பார்ட்டு விந்தியா சாத்புரா மவுண்டைன் ரேஞ்சஸ் எல்லாம் மோதி கடைசியில ராஜ்மஹால் ஹில்ஸை மோதி சோட்டா நாக்பூர் பிளாட்டியூக்கு ரெயின்ஃபால் தருது. இது செகண்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதிருங்க. செகண்ட் பார்ட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். நோட்டட்னா சொல்லுங்க, நான் செகண்ட் பார்ட்டுக்கு போயிடுவேன். கிளாஸ்லயே எழுதிருங்க. ஏன்னா புக்கை படிச்சு கண்டென்ட் எழுதுறது கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்ல எழுதிடலாம். ஓகே, செகண்ட் பார்ட். இங்க இருக்கு பாருங்க, செகண்ட் பார்ட் தமிழ்ல இருக்கு, பழைய புக்ல கொடுத்திருக்கிறது. அரபிக் கிளையுடைய இரண்டாவது பகுதி விந்திய சாத்புர மலைகளுக்கு வழியே சென்று ராஜ்மஹால் குன்றுகளின் மீது மோதி சோட்டா நாக்பூர் பீடபூமிக்கு அதிக மழைப்பொழிவை தருகிறது. நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், எழுதிக்கோங்க. passes through Vindhya and Satpura range strikes Rajmahal Hills and gives heavy rainfall to Chota Nagpur Plateau. அவ்வளவுதான். இது செகண்ட் பார்ட். இது அடுத்து இதோடைய மூன்றாவது கிளை. தேர்ட் பார்ட். இக்காற்றின் மூன்றாவது பகுதி ராஜஸ்தானை நோக்கி நகர்கிறது.
அங்கு ஆரவழி மலைத்தொடர் காற்று வீசும் திசைக்கு இணையாக உள்ளது. அதனால் இக்காற்று ஆரவழி மலையின் மீது மோத இயலாததால் ராஜஸ்தானுக்கு மழைப்பொழிவை தருவதில்லை. இதனால் ராஜஸ்தானுடைய மேற்கு பகுதி நம்மளுக்கு பாலைவனமா இருக்கு. அவ்வளவுதான். இது வந்து தேர்ட் பார்ட். நான் தமிழ் இங்கிலீஷ்ல எழுதுறேன். தேர்ட் பார்ட் வந்து மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ராஜஸ்தான். parallel flow to சிம்பிளா எழுதுறாங்க. எதுக்கு parallel flow ஆகுது? ஆரவழிக்கு parallel flow ஆகுது. ஆரவழி ரேஞ்சஸ். நோ ரெயின்ஃபால் டு ராஜஸ்தான். அதனால ராஜஸ்தானுக்கு ரெயின்ஃபால் இல்ல. நோ ரெயின்ஃபால் டு ராஜஸ்தான். ரெயின்ஃபால் இல்லைன்ற காரணத்தினால வெஸ்டர்ன் ராஜஸ்தான் டெசர்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் தேர்ட் பார்ட். நோட் பண்ணிக்கோங்க. நோட்டடா? ஃபைனலா இந்த பார்ட் வந்து எங்க போகும்னா இமாச்சல் பிரதேஷ்க்கு போயிடும். இமாச்சல் பிரதேஷ்க்கு போயிட்டு அங்க பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இருக்குல்ல, அந்த பிரான்ச் கூட சேர்ந்து ஷிவாலிக் மவுண்டன் ரேஞ்சுக்கு ரெயின்ஃபாலை கொடுத்து முடிச்சிடும். இந்த அரேபியன் பிரான்ச் ரெயின்ஃபாலை கொடுத்துட்டு டிராவல் பண்ற சைட்ல பேரலா பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் வந்து ஒரு பார்ட்டா ரெயின்ஃபால் கொடுத்துட்டு இருக்கும். அதைத்தான் சொல்றாங்க. நம்ம பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சை பார்ப்போம். இந்த கண்டென்ட் எழுதிருங்க. இப்பிரிவானது இமாச்சல் பிரதேசத்தை அடைந்து பின் வங்காள விரிகுடா கிளை காற்றுடன் கலந்து விடுகிறது. இவை சிவாலி குன்றுகளால் தடுக்கப்படுவதால் அந்த மலை அடிவாரத்துல ரெயின்ஃபால் மழைப்பொழிவை தருகிறது. Finally, reaches the Himachal Pradesh combined with Bay of Bengal branch. Combined with Bay of Bengal branch, obstructed by Shivalik hills and gives heavy rainfall to foothills of Himalayas. Finally reaches Himachal Pradesh, combined with Bay of Bengal branch, obstructed by Shivalik hills and gives heavy rainfall to foothills of Himalayas. தமிழ்ல இருக்கதை இங்கிலீஷ்ல அப்படியே சொல்றேன், கிளீனா நோட் பண்ணிருங்க. இதுதான் அரேபியன் பிரான்ச். அரேபியன் பிரான்ச்சை 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வெஸ்டர்ன் காட்ஸுக்கு, செகண்ட் பார்ட் விந்தியா சாத்புரா ரேஞ்ச் வழியா பாஸ் ஆகி ராஜ்மஹல் ஹில்ஸ் மோதி சோட்டா நாக்பூர் பிளாட்டியூக்கு, தேர்ட் பார்ட் ராஜஸ்தானுக்கு போகுது. ஆரவலி மவுண்டன் ரேஞ்சுக்கு பேரலா போகுதுன்றதுனால ராஜஸ்தானுக்கு ரெயின்ஃபால் இல்ல, வெஸ்டர்ன் ராஜஸ்தான் டெசர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது இன்னும் நார்த் இமாச்சல் பிரதேஷ்க்கு போகுது. இமாச்சல் பிரதேஷ்ல பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சோட இது வந்து கலந்து ஷிவாலிக் மவுண்டன் ரேஞ்ச்னால அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது, தடுக்கப்பட்டு இமயமலை அடிவாரத்துக்கு ரெயின்ஃபாலை கொடுக்குது.
இதுதான் அரேபியன் பிரான்ச். ஓகேவா? 3 பார்ட் ஃபைனலா எங்க போய் மிக்ஸ் ஆகுது. இதுதான் கண்டென்ட்டே. கிளியரா? இது போதும் இந்த கிளாஸ்ல. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சை வந்து பார்ப்போம். ஸோ நீங்க வரையும் போது இந்த இமேஜை வந்து வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்லைட் வரும்போது இந்த இமேஜை வரைஞ்சு வச்சுக்கோங்க. தென் நம்ம பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் பார்ப்போம். அது ரொம்ப சின்ன கண்டென்ட் தான். பார்ட்டாலாம் பிரிக்க மாட்டாங்க நம்மளுக்கு. அதை நம்மளுக்கு வந்து கரெக்டா தான் கொடுப்பாங்க. எப்படின்ற ஓவரால் வியூ தான் இருக்கும். எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்குங்களா இது வரைக்கும் பார்த்ததுல? அந்த பிக்சர் ஒன் டைம் காட்டுங்க மேம். ஓகேங்க. இதான் அந்த பிக்சர். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். ஃபைனலி இந்த தேர்ட் பார்ட் இமாச்சல் பிரதேஷ்ல போய் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சோடு மிக்ஸ் ஆகி இமயமலை அடிவாரத்துக்கு ரெயின்ஃபாலை கொடுத்து முடிச்சிருது. இந்த 3 பார்ட் ரெயின்ஃபால் கொடுக்கும் போது பேரலா இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் ரெயின்ஃபால் கொடுத்துட்டு இருக்கும். அதை நம்ம அடுத்து தனியா பார்ப்போம். மேம் இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் கூட மிக்ஸ் ஆகுதுல்ல மேம், அது எப்படி கொஞ்சம் சொல்லுங்க மேம். இது ஒன்றும் இல்லைங்க. பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சோடு மிக்ஸ் ஆகுது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அரேபியன் பிரான்ச்சு ரெயின்ஃபால் கொடுத்துட்டு இருக்கிற அதே சமயத்துல பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு இப்படி டிராவல் ஆகுங்க. அதோட டிராவல் நான் வந்து அடுத்த கிளாஸ்ல சொல்லுவேன். ஓகேவா? அரேபியன் பிரான்ச் டிராவல் ஆகி இமாச்சல் பிரதேஷ் இங்க இருக்குன்னா இங்க வரும்போது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் பேரலா அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு ரெயின்ஃபால் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமா நார்த்தை நோக்கி மூவ் ஆகிட்டு ஃபைனலி அதோடைய மூவ்மெண்ட்டும் வந்து டுவர்ட்ஸ் வெஸ்டா திரும்பும். இந்தியாவுடைய மேற்கு பகுதியை பார்த்து திரும்பும். ஓகேவா? திரும்பி வந்து இங்க இருக்கிற இமாச்சல் பிரதேஷ்ல கம்பைன் ஆகும். இப்படி இருக்குங்க. நீங்க மொத்தமா புக்கை பார்த்தீங்கன்னு வைங்களேன், சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டோட டைரக்ஷன் இப்படிதான் கொடுத்திருப்பாங்க. இது அரேபியன் பிரான்ச், இது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். அப்படியே இந்தியாவையே வந்து அதை சுத்தி வளைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது நார்த் ஈஸ்ட் வின்டர் சீசன் ரெண்டுமே சின்ன சின்னதான் முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்தியாவுடைய கிளைமேட்டும் சீசன்ஸும் கம்ப்ளீட்டா ஓவர் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம ஃபாரஸ்ட், அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.